ஹலோ அண்ணாச்சி, சொல்லியா பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, எப்படி இருக்கியா? அண்ணாச்சி நான் நல்லா இருக்கேன் அண்ணாச்சி. அண்ணாச்சி என் பையனுக்கு ஸ்கூலுக்கு போறான், புதுசா சூப்பரான பேக் வேணும் அண்ணாச்சி. அண்ணாச்சி நேசமணியா அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லையா, நம்ம கடை வந்தா இத்தனை பேக் இருக்குது, எல்லாரும் பார்த்து முடிவு பண்ணு. இந்த பச்சை சொல்றாங்களா அண்ணாச்சி, நான் அண்ணாச்சி குடிச்சுக்கிறதா பையன் எவ்வளோ பெரிய படிப்பு படிக்கிறான், அதெல்லாம் பெரிய பேக் தான் அண்ணாச்சி. நான் அந்த 25 இன்ச்சு சூட்கேஸ் எடுத்துட்டு போறேன், அது எடுத்துடா. நேசமணி பெரிய பேக் வேணுமா? சரி சரி பெரிய டாக்குமெண்ட் இது நான் அண்ணாச்சி ஒரு நல்ல பேக் சூப்பரான பேக் அப்படியே அழகான பேக் எடுத்துடா. அந்த பேக் போட்டு போனான்னு சொல்லுங்க செம்ம ரைட்டா இருக்கும். எவ்வளோ அப்படியே போனாலும் அவனுக்கு வெயிட்டே தெரியக்கூடாது அண்ணாச்சி. பேக் எடுத்துட்டு போனோம் ஸ்கூலுக்கு, ஆனால் வெயிட்டே தெரியக்கூடாது. என்ன பண்ண அவன் அனுப்பிட்டேன், பின்னாடி பேக் மாட்டி நீ நடந்துக்கோ. யோ என்னையா பேசிட்டு இருக்க? சரி இந்த கருப்பு கலர் பேக் தான் கடைசியா என்கிட்ட நல்ல பேக் பாரு நாச்சி. சூப்பரா இருக்கு நாச்சி, இந்த பேக் நல்லா நாச்சி, கரெக்ட்டா தான் இது வேற நாச்சி. தேங்க்ஸ் நாச்சி. தேங்க் யூ. எவாத்தி வாங்குற காசு எல்லாம் அதுக்கு போதானுங்க, அதை நீங்க போடுங்க. திருநெல்வேலி சிகரெட்டும் குடியும் வாழ்க்கைய கெடுக்கும், கடைசியில் ஹாஸ்பிட்டல்ல சேவலாம் வைக்கும். சிகரெட்டும் குடியும் வாழ்க்கைய கெடுக்கும், கடைசியில் ஹாஸ்பிட்டல்ல சேவலாம் வைக்கும். அதுவும் குப்பைதானுங்க, அதை இங்க போடுங்க. அது குப்பைதானுங்க, அதை இங்க போடுங்க. கெட்ட கெட்ட நானும் கெட்ட ஃப்ரெண்டை நம்பி நானும் கெட்ட கடைசியில இங்க வந்து மாட்டிக்கிட்டேன். கெட்ட 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 நானும் கெட்ட ஃப்ரெண்டை நம்பி நானும் கெட்ட கடைசியில இங்க வந்து மாட்டிக்கிட்டேன். இதுவும் குப்பைதானுங்க, கெட்ட நண்பர்கள் அதுவும் குப்பைதானுங்க, கெட்ட பழக்கங்களும் குப்பைதானுங்க. அதை இங்க போடுங்க, அதை இங்க போடுங்க. நபி நபி ஹனீஷ் வா, நல்லா இருக்கியாப்பா? நல்லா இருக்கேன்ல நபி. நீ புதுசா ஸ்கூல் போறேன்னு சொல்லிட்டு அப்பா போயிட்டு உனக்கு ஒரு சூப்பரான பேக் வாங்கிட்டு வந்திருக்கப்பா. புது பேக்கா? அதெல்லாம் தூக்கி போடுப்பா. பாருப்பா சூப்பரா அழகா அப்பா உனக்காக நம்ம அண்ணாச்சி கடையில வாங்கிட்டு வந்தப்பா. பேக் ஸ்லைஸ் போடுறது சூப்பரா இருக்கு. ஆமாப்பா. முக்கியமான விஷயம், பேக்ல எல்லா நல்ல விஷயத்தையும் வச்சுட்டு நீ பையனை சொல்லி எழுதிக்கிறப்பா, சரியா? இந்த கெட்ட பழக்கம் இல்லாம சந்தோஷமா இருக்கு, சரியா? ரொம்ப தேங்க்ஸ்ப்பா, ரொம்ப பெருமையா இருக்குப்பா. பா சரிப்பா, ஸ்கூல் போயிட்டு வரப்பா. பாய்ஸ், இன்னும் கொஞ்ச நேரத்துல எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போகுது. ரெடியா இருங்க. ஏய் பேக்ல இருந்து ஒரு மாதிரி, பேக்ல இருந்து ஒரு மாதிரி எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணு. ஸ்டார்ட் பண்ணு. எழுதுங்க. இப்போட ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரும்போது பாக்குறேன், பக்கத்து கிளாஸ்ல பிளேயிங் ஸ்கோர்டா 2 பேர் பிட் வச்சு மாட்டிக்கிறாங்கடா. பிட்ல என்ன தூக்கி போடுறா, சீரியல்டா. நிறுத்து. நம்ம கிளாஸ்ல யாரா பின்னாடி? நீ மட்டும் நல்லா பிட் வச்சுக்க மாட்டே. டேய் எழுதுடா, சீக்கிரம் எழுதுடா, டைம் இல்லடா. கூடா நீ என்ன ப்ரோ, நீங்களாம் பிட்டு தான் எடுத்துருந்தீங்க, நான் அண்ணாச்சி மாத்து வந்துருக்கேன். புக்கே எடுத்துருந்தேன் ப்ரோ. என்ன ப்ரோ? டேய் என்னடா புக்கு தான் எடுத்து வந்திருக்கான். நான் பாத்தியா? இதை வச்சுக்கோ, இதை வச்சுக்கோ. டேய் என்ன எடுத்து வந்து எழுதுறான் அவன்? இதை வச்சுக்கோ, இதை வச்சுக்கோ. எடுத்து எடுத்து வந்துட்டே இருக்கேடா. இதை வச்சுக்கோ. சீக்கிரம்டா. இது ஒண்ணுடா. என்னடா வச்சுங்க? டேய் பாத்தியா மாசா? இல்லடா ஸ்லைஸ் தான். டேய் எக்ஸாம்க்கு டைம் வச்சு படிடா. டேய் ஹே லட்சுமி, நீ என்னடா பண்ணிட்டு தனியாங்க? இது ஒண்ணும் இல்லடா, எல்லாம் விட்டு புக்கு நேற்றுனாங்களா, நான் வந்து பேப்பர் எழுதி போயிட்டு படிட்டு எழுதிட்டு வந்துட்டா. இந்த மாதிரி ஆளுங்க பாத்தியா?
பேக்ல வச்சிட்டேன். படிடா 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 நீ. இப்பயாச்சும் பண்ணிட்டு நான் விட்டு தான் மாட்டி வச்சிடலாம். எக்ஸாமில் ஒருவர் இருவர் விட்டடித்தால் பரவாயில்லை. அனைத்து பள்ளியில் அனைத்து மாணவர்களும் விட்டடித்த காரணத்தினால் இந்த எக்ஸாம் இத்துடன் ரத்து. சரிடா. ஒழுங்கா நாளைக்கு வச்சுக்கோ, எக்ஸாம் நல்லா எழுதணும். டேய் உங்ககிட்ட நான் தான் சொல்லணும், நீ மாத்தி என்கிட்ட சொல்ற. அது ஏன்டா இல்லை? அதுவும் கரெக்ட் தான், நீலாம் வச்சு பாஸ் பண்ணுற. என்னடா சொல்றது? என்னடா சொல்லி ஒன்றும் இல்லைடா. எனக்கு ஏத்து எனக்கு ஏத்து அடா மாமி. டேய் ஸ்கூல் பெல் தெரியுமா? ஸ்கூல் பெல்லாம் சொல்லுடா. நேற்று புதுசாக ஒரு பாட்டில் வாங்கினேன்டா. பாட்டிலா? இந்த மாதிரி நம்ம கூட பாட்டில் வாங்கி கொடுத்து பாரு. நான் எடுத்து காட்டுறேன். ஏங்க ஸ்லைஸ் பாட்டில் இல்லைங்க இருங்க. இந்த மாதிரி நல்லா இருக்குல்ல? நான் கூட பாட்டில் வச்சுருக்கேன். சூப்பராக இருக்குல்ல? இது ஸ்ப்ரைட் பாட்டில். ஏய் என்னடா பாட்டில் சூப்பராக இருக்குல்ல? இந்த மாதிரி என் பாட்டில் இப்படி தருது. ஏய் நீ என்னடா பாட்டில் வச்சிருக்க? நான் ஒரு பாட்டில் வச்சிருக்கேன் பத்தியா? ஏய் உன் பாட்டில் எப்படி தரணும்? திறந்து காட்டு. அப்படிதான் பிடிக்கும். நான் எப்படி தெரியுமா திறப்பேன்? தெரியுமா? ஏய் உன் பாட்டில் என்னடா இது இருக்கு? என் பாட்டில் சவுண்டு தான் வரும் தெரியுமா? பாக்குறியா பாக்குறியா? டிங் 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 டிங். இதை குடிச்சா பாதி பேரு மியூசிக்ல போயிடுவாங்க தெரியுமா? நீ கூட ட்ரை பண்ணி பாரு. ஏய் சூப்பராக இருக்குடா. அந்த பாட்டில் காட்டி போயிடா. சரிவா, நான் உனக்கு அன்பளிப்பதை தரேன், வச்சுக்கோ. ஏய் தேங்க்ஸ்டா ரொம்ப. ஏய் பத்திரம் கீழே போட்டு போறேன். ஓகே ஓகே நான் ஓகே. அவ்வளோ வெயிட் இல்ல. ஓகே நீ புது காசு வாங்கிக்கோ. ஓகேடா. சரியா? ஓகே. நான் எக்ஸாம் வச்சு வந்துடுறேன். புக்கு போயிட்டாங்க. சரி ஏன் புக்கா இது? ப்ரோ புக் கொண்டு போயிட்டீங்க ப்ரோ. ஐயோ ப்ரோ ஏன் ஒரு புக் கொண்டு வைக்க மாட்டீங்க? இப்படிங்க ஐயோ ப்ரோ ஹலோ ப்ரோ மாட்டிட்டீங்க ப்ரோ. டேய் ப்ரோ என்ன பண்ணுது? டேய் ஊர்ல யாரும் செய்ய தப்பையா செஞ்சேன். ப்ரோ இந்த கேவலமான புக் எப்படி ப்ரோ படிக்கிறீங்க? டேய் நீ வச்சிருக்க புக்கை படிச்சு அது இருக்கிற மாதிரி மாறி 10 வருஷம் நான் சந்தோஷப்பட்டு நான் முடிக்கிற இந்த புக்கை படிச்சேன்னா ஒரே நேரத்தில் சந்தோஷம் கிடைக்கிட்டா. நான் படி. ப்ரோ எனக்கு கேவலமா இருக்கு. டேய் சந்தோஷமாகுமா இல்லையா? ஒரே நேரத்தில் சந்தோஷம் இல்லைடா. படி போ. எடே மாசா இருக்கா? இல்லை ப்ரோ சைஸ்லாம் ப்ரோ. இந்த காட்டை விட்டுட்டு போய் படி. நான் நைட் ஃபுல்லா ஆனா இந்த எந்த விஷயத்தும் அவனோட இதயத்தை நிறைவாங்க. ஆனா அந்த ஒரு பொண்ணு வந்து லா 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 லவ்னே லோ லோ லோனே ஓடுறே லா 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 லவ்னே லோ லோ லோனே அலையிறே லா 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 லவ்னே லோ லோ லோனே ஓடுறே லா 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 லவ்னே லோ 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 அலையிறே ஜன்னோ தெனிட்ட வெல்ல வெவிட்ட மாச்ல மாரிட்ட எப்ரலா பீட்ட ஜன்னோ தெனிட்ட வெல்ல வெவிட்ட மாச்ல மாரிட்ட எப்ரலா பீட்ட I'm a playboy. இப்போ எதுக்கு அலைஞ்சது தெரியல. அந்த பொண்ணு அவன் மனசை மட்டும் நிறைக்கல,
அவன் குப்பையில வச்சு அவன் பேக் என்ன வச்சுக்கிறான். எப்படி மாசா? ஐயோ, நான் காதல் மயக்கத்தில் உறக்க போகிறேன். I think I'm not with you. அசது தூங்கிட்டு இருக்கான் போல. டேய், எதுக்குடா அந்த இடத்த போட்டு? இந்தா, இதை வச்சுக்கோ. இந்தா, இதை வச்சுக்கோ. பாவமே ரொம்ப படிச்சு படிச்சு கலைச்சு போயிடும். இது நான் கொடுத்த பேக்கா? இது கொஞ்சம் அழகா இருக்கிற மாதிரி இருக்கு. என்ன இருக்குது இதுல? என்னடா இது? இதெல்லாம் என் பையன் பேக்கா? என்ன இந்த பொருள்? என் பையன் என்னோட பொருள். டேய், என்னது அதெல்லாம்? வா, டேய், என் பையனா? உன்கிட்ட கொடுக்கும்போது என்னன்னு சொல்லி நான் கொடுத்தேன் நானு. வா, ஏன்டா இப்படி இருக்கு? அது யாரா கொடுத்தா உனக்கு? யாரா கொடுத்தா? வா, என் பேக் உங்களை எவ்வளோ தூரம் சொல்லுங்க? என் பேக் வா. நீ நல்ல பையனா இருக்க சொல்லிட்டு உனக்காக கஷ்டப்பட்டு அண்ணாச்சி கடையில இருந்து வாங்கி இந்த பேக் அது இந்த மாதிரி கெட்ட கெட்ட விஷயம் போட்டு ஏன்டா என் பேரை கெடுக்கிற? இதெல்லாம் வெளியே தெரிஞ்சா என்னால தரவே முடியாதுடா. என் பையனை கூட அவனை வெளியே சொல்லுவாரு. போ, போமா. வெளிய போமா. உன்னை மட்டும் கூட சொல்லுது. இது யாரும் யார் பேக்? நீ என்ன பாக்குற? சரிப்பா, சரி. என் பையன் யார் பாக்குறாங்க? அவர் பாக்குறாங்க. அப்பா பாத்துட்டாருங்க. பாட்டு பண்ணிட்டு இருந்தாங்க. யார்கிட்ட மாட்டக்கூடாதுன்னு நினைச்சோம். அவர்கிட்ட மாட்டிக்கிட்டாங்க. இதுக்கப்புறம் ஏன் கத்தி முடியும்? வைத்தியம் முடிக்கிற மாதிரி இருக்கு. பார்த்துட்டாங்க. ஜி, இதெல்லாம் உங்க குப்பையா? உங்க குப்பையா ஜி? ஐயோ, என்ன ஜி? ஃபோன் பண்ணி வர சொல்லியிருந்தீங்க. முன்னாடியே குப்பை நிறைய இருக்குன்னு சொல்லியிருந்தா லாரி எடுத்துட்டு வந்துருப்பேன். நீங்க இவ்வளவு வந்து ஐயோ எப்படி எடுத்துட்டு போறதுன்னு தெரியல. இது இந்த குப்பை நீங்க கத்துக்கிறீங்களா? ஆமா ஜி, கால் பண்ணி வர சொல்லியிருந்தீங்களே. மூணாவது போக்குல யாரோ பழைய பொருளாக போடுறாங்க. அதுதான் ஜி வந்துக்கிறேன். எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம்னு பேசியிருந்தோமே ஜி. நம்ம கடை அதான் ஜி. வாங்க எடுத்துட்டு வாங்க. இப்போ வண்டி வரல, நீங்களே பொருள் எடுத்துட்டு வந்துடுறீங்களா? கொஞ்சம் சிரமம் பார்க்காம பொருள் மட்டும் கடைக்கு எடுத்துட்டு வந்துட்டீங்கன்னா கடையில மாத்திடலாம் ஜி. 10 நிமிஷம் வந்துதான். பார்த்து யோசிக்காதீங்க. எடுத்துட்டு வாங்க. இதெல்லாம் வாங்கிப்பீங்களா? அட ஜி, ஆமா ஜி, அதுக்குதான் வந்துருவோம். எடுத்துட்டு வாங்க. கடையில மாத்திடலாம் ஜி. கடை தானே? உங்க கடை தானே? ஜி, வாங்க ஜி கடைக்கு. சார், ஜி, கொண்டு வந்துட்டீங்களா? காட்டு. இது அப்படியே வச்சா வயிற்றோட சீட் எடுத்துக்கோங்க. பார்த்துக்கோங்க. ஐயா ஜி, அப்பெல்லாம் இல்ல. பேக் தான். பார்க்காதீங்க, கிட்ட வாங்க. என்னையா பண்ற? இவங்களும் வந்துட்டு பேக் குடியா? இந்த பேக்ல பார்க்காதீங்க. வெயிட் வாங்கி உங்க வெயிட் தான் போட்டு எடுப்பாங்க. நீங்க என்ன உள்ள பாக்குறீங்க? ஜி, பொருளை பார்க்காம காசோ இல்லை வேற ஏதோ கொடுக்குறது இல்லை. வண்டிங்க, எக்ஸ்சேஞ்சுக்கு வண்டிங்க, பொருளை காட்டுங்க. இது மட்டும் எடுத்துக்கோங்க. எனக்கு இது தேவையில்ல. ஆனா இது பார்க்காதீங்க சார். இது வேணாம். வெயிட் போடுங்க, எடுத்துக்கோங்க. இன்னும் அதையும் பிடிச்சி அழிச்சிட்டு இருக்கிற. அது உண்றா காட்டுறா. எவ்வளவு நாள் நான் ஓட்டுனேன். காட்டுறா. வந்துட்டடா, இவ்வளவு தூரம் எக்ஸ்சேஞ்சுக்கு வந்துட்டடா. எடுறா. யார் இல்லடா, நீ நான் மட்டும்தான். என்ன பயமா இருக்கு. ஏன்டா பயப்படுற? நீ இதெல்லாம் காட்டினா ஐயோ இவன் இந்த தப்பு பண்ணிட்டான், இப்படி பண்ணிட்டான்,
அப்படி உன்னை தப்பா பார்ப்பேன்னு நினைக்கிறியாடா? நான் அப்படி கிடையாதுடா. என்கிட்ட கொடுத்தீங்கன்னா அது எல்லாத்தையும் மாத்தி தருவேன்டா. என்னது மேலே சொல்லு, என்னது இது என் ஃப்ரெண்டு குடிச்சு பாரு, நீயும் சந்தோஷமா இருக்க சொல்லி இப்பதானே தெரியுது இதெல்லாம் ஒன்றுத்துக்கு தேராதுடா. வேற வேற என்ன இது? அங்கே புக்கு மாதிரி இருக்குது. என்ன புக்குடா தம்பி இதுல? போட்டோலாம் இருக்கு. அது பார்க்காதீங்க. அது யாரோ கொடுத்தா, அதான் சந்தோஷமா இதெல்லாம் தேவை இல்லடா. ஆனா இங்க வந்துட்டல குர்ரா, அந்த பேக் இருக்கா, அந்த பேக் இருக்கா, அந்த பேக் குர்ரா. நீ யாரா உன்னை குப்பன்னு சொல்ல போறா? நான் எல்லாத்தையும் வாங்கிக்கிறேன்டா தம்பி, எல்லாத்தையும் வாங்கிக்கிறேன்டா தம்பி. இந்தா உனக்கு ஒரு புது விஷயம் இருக்குடா. இந்தா இதுல பைபிள் இருக்குடா, அதை படிச்சு பாருடா. இந்த சந்தோஷம் கொஞ்ச நேரத்துக்கான சந்தோஷம்டா. ஆனா அதுல இருக்குது லைஃப மாத்துடா, உனக்கு ஒரு புது வாழ்க்கை தரும்டா, உன்னை மாத்துடா. எந்த நிலைமையில இருந்தாலும் எத்தனை வாரம் ஏச பண்ணிட்டேன், ஏசப்பா இந்த குப்பை நான் வச்சுக்கிறேன், எனக்கு மாத்தி கொடுங்க. உனக்கு ஞானம் வேணுமா? நான் தரல தம்பி. உனக்கு அறிவு வேணுமா? உனக்கு திறமை வேணுமா? ஃபீஸ் கட்ட காசு என்ன? ஏசப்பா கிட்ட வாடா. உன்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் அப்படியே கொடுத்தேன்னு வச்சுக்க, எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் ஒரு சந்தோஷம் தரேன், நான் என் வார்த்தையை உனக்கு தருவேன், என் ஞானத்தை தருவேன், என் பலன் தருவேன், உனக்கு எல்லாமே தருவேன். ஆனா நீ வரணும். ஏசப்பா இதெல்லாம் தரேன் ஏசப்பா அப்படின்னு என் முன்னாடி எல்லாத்தையும் கன்ஃபஸ் பண்ணி வச்சுக்க, தன் பாவத்தை அறிக்கை எடுக்கணும். பாவத்தை அறிக்கை எடு. நிச்சயமா ஏசப்பா எல்லாத்தையும் மாற்றுவாரு. ஒரே நிமிஷம் கண்ணு மூட, கண்ணு மூடா. இயேசுவே, நான் எத்தனையோ பாவம் மறைச்சு மறைச்சு குப்பமா என் வாழ்க்கையில சேர்ந்துட்டான்னு, அதெல்லாம் வரும்போது ரொம்ப அழகா இருந்துச்சு. ஆனா இப்பதான் தெரியுது அதெல்லாம் குப்பாண்டு. என் ஹார்ட் ஃபுல்லா குப்பைதான் நினைச்சிருக்கு. என் லைஃப் ஃபுல்லா குப்பைதான் நினைச்சிருக்கு. எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாமாப்பா? எனக்கு ஞானம் கொடுங்கப்பா, எனக்கு அறிவை தாங்க ஆண்டவரே, எனக்கு கான்சென்ட்ரேட் பண்ண கிருபை தாங்க ஆண்டவரே, எனக்கு பாவத்தை மேற்கொள்ள பலம் தாங்க ஆண்டவரே. நிச்சயம் ஆண்டவரோட உதவி செய்வார்ப்பா. எல்லாமே மாறிடுச்சுடா. மறுபடியும் உனக்கு ஒரு புது லைஃப், மறுபடியும் ஸ்டார்டிங்ல இருந்து வாழ்க்கை எல்லாருக்கும் தான். மறுபடியும் ஒரு புது லைஃப் ஆண்டவர்கிட்ட எக்ஸ்சேஞ்ச் உங்களால பண்ணிக்க முடியும். bring what you have and lay it all at his feet. தன் பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனும் இரக்கம் பெறுவார். ஸோ கண்டிப்பா எல்லாத்தையும் காட் கிட்ட எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவீங்களா? எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவீங்களா? ஆமென்.